ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல கியூப் சம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க போலாம். கொஸ்டினை படிக்கிறேன். A V volt cell is connected across a diagonally opposite corner of a cube as shown in the figure below. Each resistance is R ohm. Find the equivalent resistance and the current in each edge. ஸோ அப்போ ஈச் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே எவ்வளோ 6 ஓம்ஸ் இருக்குது. ஈச் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ஓம் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 12 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நார்மலாக கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாவும் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாவும் யூஸ் பண்ணி மெஷ் ஈக்குவேஷன் நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து கேசிஎல்ல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு வேலை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வோல்டேஜ்ல இங்கிருந்து கரண்ட் வந்து drawn from the battery, let the current be I. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள போகும்போது பாருங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டருக்குள்ள போகும்போது எத்தனை பாத் இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எத்தனை பாத் இருக்கு, இந்த கரண்ட் போறதுக்கு எவ்வளவு பாத் இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு, அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க போகுது, மறுபடியும் இப்படி வருது, இப்படி வருது. ஸோ டோட்டலா நீங்க பாருங்களேன், எந்த பாத் எடுத்துட்டு போனாலும் அந்த வெளியில எக்ஸிட் வர்றதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வழியா வந்தா அது எக்ஸிட் ஆயிரும். நீங்க பாருங்க கரண்ட். அப்ப இது வந்து ஒரு சிமெட்ரிக் நெட்வொர்க்கு கீழே வரும். இது ஒரு கம்ப்ளீட்டா சிமெட்ரிக்கான ஒரு நெட்வொர்க். இந்த சிமெட்ரிக் நெட்வொர்க்ல நான் ரொம்ப கான்பிடென்ட்டா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கரண்ட் வந்து ஈக்குவலா இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஈக்குவலா இந்த பிரான்ச்சஸ்ல வந்து ஸ்பிளிட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ஒரே ரெசிஸ்டன்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் பண்ண முடியாது. இட் வில் பிகம் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் டு சால்வ். ஓகே, ஸோ ஈக்குவலா மூணா பிரியுது, இந்த கரண்ட் வந்து மூணா பிரியுது. அப்படிங்கிறதுனால நான் சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டிக்கு நான் என்ன வச்சுக்கோன்னா, இதை 3I அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ தட் எனக்கு எல்லாமே ஐல வந்துடும், ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. அப்ப இந்த பிரான்ச்ல எவ்வளவு ஸ்பிளிட் ஆகும், ஐ. இந்த பிரான்ச்ல வந்து ஒரு ஐ கரண்ட், இந்த பிரான்ச்ல வந்து ஒரு ஐ கரண்ட் ஸ்பிளிட் ஆகும். அண்ட் மறுபடியும் இந்த கரண்ட் ஐ கரண்ட் இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துல வந்து மறுபடியும் ரெண்டா இங்க பாருங்க, ஆர் 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 அண்ட் ஆர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகும். மறுபடியும் இந்த நோட்ல திஸ் பிகம்ஸ் I/2, திஸ் பிகம்ஸ் I/2. சிமிலர்லி திஸ் கரண்ட் வில் கோ ஹியர், இந்த இடத்துல பிரிஞ்சிரும். இது I/2, மறுபடியும் இது வந்து I/2. திஸ் கரண்ட் வில் கம் ஹியர், இட் வில் கெட் ஸ்பிளிட் ஹியர், I/2 அண்ட் தென் I/2. நெக்ஸ்ட் இங்க இந்த இடத்துல I/2 வருது, கீழிருந்து இந்த இடத்துல வந்து என்ன வருது, ஒரு I/2 வருது. அப்ப இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வாட் வில் பி த கரண்ட் இன் திஸ் பிரான்ச், தட் வில் பி I/2வும் I/2வும் கம்பைன் ஆகி ஐன்னு வந்துடும். அதே மாதிரி இங்க பாருங்க, ரைட் இந்த நோட்ல I/2 இங்கிருந்து வருது, I/2 இங்கிருந்து வருது, ரெண்டுமே கம்பைன் ஆகி ஹியர் த கரண்ட் வில் பி I. சிமிலர்லி ஹியர் I/2 will be coming here, I/2 will be coming from here, and the current through this will be I. And then again 3I வந்து கம்பைன் ஆகி வெளியில் வந்துடும். இதுதான் சர்க்கியூட். இப்போ நம்ம சிம்பிளா we will be writing down, இந்த லூப்பை நான் எடுத்துக்கிறேன். you watch me carefully, this loop. இந்த லூப்க்கு நான் லூப்லாம் எழுதுறேன். எப்படின்னு பாருங்க, I into R plus I/2 into R plus I into R அப்புறம் மைனஸ் V ஈக்குவல் டு 0. அப்போ டோட்டல் எவ்வளோ பாருங்க, 2R plus I/2, that is 5 into IR/2 equal to V. So what is the total current drawn from the battery? That is equal to 2V by 5R. இதான் the total current drawn from the battery. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இதனோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் இது எல்லாமே சேர்த்து ஒரு நான் ரெசிஸ்டரா நான் வச்சேன்னா, வாட் இஸ் த டோட்டல் கரண்ட் drawn from the battery divided by the voltage divided by current, that will be the resistance. ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் drawn by the battery வந்து எவ்வளோ, ஸோ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு 3 into I, that is equal to 3 into 2V by 5R
which will be equal to 6V by 5R. Total voltage equal to V. So R equivalent equal to V by I, that is equal to V by 6V by 5R. VV cancel, that is equal to 5 by 6R. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோவில் ஒரு காம்ப்ளெக்ஸான கியூப் சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணோங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஈஸி எக்ஸாம் அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டு லைக், கமெண்ட், ஷேர் இது 3 பண்ணிடுங்க.